நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் அருண்குமார். இது உங்கள் அருண்டா யூனிவர்சிட்டியில் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்முடைய சட்டப்பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, புதிதாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீத சட்டத்தில் ஒரு அமர்வு நீதிமன்றம் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் ஒரு குற்றவியல் வழக்கை எடுத்துக்கொண்டு அதில் எவ்வாறு விசாரணை செய்ய வேண்டும், அந்த விசாரணை செய்யப்பட்டு முடிவில் எவ்வாறு தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். இப்ப இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீத சட்டத்தில் ஒரு குற்ற சம்பவம் குறித்து பிரிவு 173 தான் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றாங்க. 173வது பிரிவின் கீழ் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த குற்ற சம்பவம் குறித்து அதற்குரிய சாட்சிகளிடம் பாத்தீங்கன்னா விசாரணை செய்யப்பட்டு அவர்களுடைய வாக்குமூலத்தை பிரிவு 180ல பதிவு செய்வார்கள். எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ். அதுக்கப்புறம் பிரிவு 193 கீழ் இந்த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் அவர்களிடம் சாட்சி வாக்குமூலத்தை பதிவு செய்யப்பட்ட இறுதி அறிக்கையை பிரிவு 193ல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போது அதை நீதிமன்ற கோப்புக்கு எடுத்துக்கொண்டு மேஜிஸ்ட்ரேட் அது அமர்வு நீதிமன்றம் விசாரிக்க தகுந்த வழக்காக இருந்தால் அவர்கள் அமர்வு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை கமிட்டல் செய்து அனுப்ப வேண்டும். அந்த கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் முடிஞ்சு அது அமர்வு நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த அமர்வு நீதிமன்றம் எந்தெந்த பிரிவுகள் கீழ் ஒரு குற்ற வழக்கை விசாரணை செய்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீத சட்டத்தில் பிரிவு 248 இருந்து 260 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அமர்வு நீதிமன்றம் ஒரு குற்ற வழக்கை எவ்வாறு விசாரணை செய்து தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி தான் இந்த பிரிவுகள் சொல்லப்பட்டுள்ளது. இப்ப பிரிவு 248 என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ப்ராசிக்யூஷன் அந்த கேஸை ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பிரிவு 249 இது பாத்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் ஒரு கேஸ் ஓபன் பண்றாங்க. அதாவது ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள போகும்போது அந்த நிலை பாத்தீங்கன்னா கொஸ்டினிங் ஸ்டேஜ். அதாவது இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினிங் ஸ்டேஜ். ஒரு கிரிமினல் கேஸ்லயும் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டினிங் ஸ்டேஜ் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் வழக்கு ஆரம்பிக்கும் போதே வர ஃபர்ஸ்ட் கொஸ்டினிங் ஸ்டேஜ். கடைசியாக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி வர்றது பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினிங் ஸ்டேஜ். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினிங் ஸ்டேஜ்ல பிரிவு 249 என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எதிரிக்கு எதிராக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அந்த எதிரிக்கு தெரிவிக்க வேண்டும். இப்ப இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து எதிரிக்கு தெரிவிக்கப்பட்ட பிறகு அடுத்த பிரிவு 250 இந்த பிரிவு டிஸ்சார்ஜை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு குற்ற வழக்கில் விடுவிக்க கோரும் நிலைதான் இந்த டிஸ்சார்ஜ். அப்ப அரசு தரப்புல அந்த 249 பிரிவுல கொஸ்டினிங் ஸ்டேஜ் முடிஞ்சு அந்த வழக்குடைய நகல்கள்லாம் காப்பீஸ் இந்த அக்யூஸ்டுக்கு கொடுப்பாங்க. அப்ப அந்த அரசு தரப்பு வழக்குடைய நகல்கள் பெற்ற பிறகு இந்த எதிரி தரப்பில் ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் தாக்கல் செய்யக்கூட அந்த உரிமை இந்த எதிரிக்கு உண்டு. அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, there is not sufficient ground for proceeding against the accused. அதாவது ப்ராசிக்யூஷன் தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட சாட்சிய வாக்குமூலங்கள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையாக கொண்டு எதிரிக்கு எதிராக அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட சாட்சிய வாக்குமூலங்களிலும் ஆவணங்களிலும் போதுமான சாட்சியம் இல்லை. அதாவது அந்த போதுமான சாட்சியம் இல்லை என்பதை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால், அந்த எதிரிக்கு எதிராக இந்த வழக்கை மேல் நடத்தக்கூடிய அந்த அடிப்படை காரணங்கள் இவர்களுடைய அரசு தரப்பு குற்றப்பத்திரிகை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை தாக்கல் செய்யப்பட வேண்டும். அப்படி தாக்கல் செய்யப்பட்டால் மட்டும்தான் இந்த வழக்கில் விடுவிக்க ஜட்ஜ் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து பிரிவு இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, பிரிவு 251ல சார்ஜ் ஃப்ரேமிங். அதாவது அந்த எதிரிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை நீதிமன்றம் வணைவு செய்யப்படும். அந்த குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா எந்தெந்த குற்றச்சாட்டுகள் எதிரி செய்தார் என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது என்பதை எதிரிடம் சொல்ல வேண்டும். எதிரி அதற்கு ஒப்புக்கொண்டால், நான் தான் இந்த தவறை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டார்னா எதிரிக்கு அப்போதே தண்டனை கொடுக்கலாம். அதுதான் அடுத்த பிரிவு 252ல கன்விக்ஷன் ஆன் பிளீ ஆஃப் கில்ட்டி. இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதுல டிஸ்கிரிப்ஷனரி சொல்றாங்க. அதாவது டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஜட்ஜோடைய விருப்புரிமை.
ஒரு வழக்குல அமர்வு நீதிமன்றம், அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள் தான் அமர்வு நீதிமன்றம் விசாரணை செய்யப்படும். இந்த மாதிரியான வழக்குகளை ஒரு எதிரியே வந்து தான் குற்றம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டாருன்னா அப்போ வந்து அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்குதா இல்லையா என்பதை அந்த வழக்கு விசாரணை செய்யப்படும் நீதிபதியை பொறுத்தான். ஏன்னா அது டிஸ்கிரிஷனரி பவர். அதுக்கு அடுத்தது பிரிவு, இந்த மாதிரி வந்து அவர் பிளீ ஆஃப் கில்ட்டி, அவர் அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை, டினே பண்றாரு, மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அப்ப என்ன பண்ணுவாங்க, அவருக்கு எதிராக வந்து அரசு தரப்பு தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களின் சாட்சிகளையும் வந்து விசாரணை செய்வார்கள். அதுதான் வந்து அடுத்த பிரிவு 253 டேட் ஃபார் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ். அதாவது ஒரு அமர்வு நீதிமன்ற வழக்கு என்றால் ஒரே அமர்வில் அந்த வழக்கை விசாரணை செய்து தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிமன்றம் தான் வந்து பாத்தீங்கன்னா அமர்வு நீதிமன்றம். அதனாலதான் அதுக்கு வந்து செஷன் கோர்ட், ஒரு சிங்கிள் செஷன்ல ஒரு கேஸை வந்து ட்ரையல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய பவர்ஸ் கொண்டதுதான் இந்த செஷன் கோர்ட். அப்ப அந்த செஷன் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப வழக்குல ஒரு 30 விட்னஸ் இருந்தாங்கன்னா அதுல எந்தெந்த விட்னஸை வந்து, அதாவது 1 முதல் 10 விட்னஸை வந்து இந்த டேட்ல வந்து விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸை வந்து இந்த பிரிவின் கீழ் வந்து அறிவிக்கை செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்கு சம்மன் இஷ்யூ பண்றதுக்கு உண்டான ஆர்டர்ஸை வந்து போலீஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 254வது பிரிவுல ப்ராசிக்யூஷன் தரப்புல அழைத்து வரப்பட்ட அந்த சாட்சிகளை வந்து வாக்குமூலத்தை வந்து பெறுவார்கள். இந்த வாக்குமூலத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப குறுக்கு விசாரணை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆடியோ வீடியோல வந்து பண்றாங்கன்னா, சாட்சிய வாக்குமூலம் வந்து வீடியோல வந்து கொடுக்குறாங்கன்னா அப்ப அந்த ஆடியோ வீடியோல வந்து கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில அவர்களை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நேரம் வேண்டும் என்றால் அந்த ஜட்ஜோடைய டிஸ்கிரிஷனரி பவர் தான் எதுலையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த 254வது பிரிவுல. இப்ப அதுக்கு அடுத்தது இப்ப அரசு தரப்பு சாட்சிகளாம் வந்து விசாரணை செய்யப்பட்டு அவர்களை வந்து குறுக்கு விசாரணை செய்யப்பட்டு அதன் முடிவில் வந்து என்ன தெரிய வருகிறது என்றால் இந்த எதிரிக்கு எதிராக வந்து போதுமான சாட்சியம் இல்லை, ஒரு பொய் வழக்காக வந்து தெரிய வருகிறது என்றால் அடுத்த பிரிவு 255வது பிரிவுல அந்த எதிரிய வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடிய அதிகாரம் வந்து இந்த பிரிவு 255வது பிரிவில் வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஒருவேளை வந்து அந்த அரசு தரப்பு சாட்சிகள் எதிரிக்கு எதிராக வந்து வலுவான சாட்சியத்தை வந்து கொடுத்துள்ளார்கள், அது நம்பகத்தகுந்த சாட்சியம் என்று தெரிய வந்தால் அப்ப எதிரிக்கு எதிராக சாட்சியம் வந்து போதுமான அளவு இருக்கிறது, எதிரிக்கு தண்டனை அளிக்கக்கூடிய அந்த நிலையில் வந்து சாட்சிகள் வந்து சாட்சியம் அளித்துள்ளார்கள் என்று தெரிய வரும்போது அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா 256வது பிரிவுல அந்த எதிரிடம் வந்து உங்கள் தரப்பில் ஏதேனும் வந்து சாட்சிகள் இருக்கிறதா, அதாவது டிஃபென்ஸ் சைடு விட்னஸ், இந்த விட்னஸை வந்து தாக்கல் செய்ய சொல்வார்கள். இவர்களிடம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யப்பட்ட பிறகு ஒருவேளை ஏதேனும் வந்து ஆவணங்களையோ இல்ல வந்து முன்னாடி சொன்ன அரசு தரப்பு சாட்சிகளை வந்து ரீகால் பண்ணி மறுபடியும் வந்து அவர்களை மறுவிசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவர்களை வந்து அந்த பெட்டிஷன் நம்ம ரீகால் பெட்டிஷன் போடும்போது அதன் மீது வந்து அந்த வழக்கில் மறு விசாரணை, அந்த சாட்சியை மறுபடியும் வந்து விசாரணை செய்ய வேண்டும் என்ற அந்த நிலை கொண்ட சூழ்நிலை இந்த வழக்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த ரீகால் பெட்டிஷனை வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி பவர்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. அது பிரிவு 256ல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி டிஃபென்ஸ் சைடு விட்னஸ் வந்து நாம வந்து ஏற்றி அவர்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்த பிறகு செகண்ட் கொஸ்டினிங் ஸ்டேஜ், அதாவது இந்த எதிரிக்கு எதிராக வந்து என்ன விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டுள்ளது, எந்த சாட்சிகள்லாம் வந்து அவருக்கு எதிராக வந்து சாட்சியம் சொல்லியுள்ளார்கள், இந்த வழக்கில் ஆர்கியூமெண்டில் வந்து பேசப்பட்ட அந்த விஷயங்களை வந்து கருத்தில் கொண்டுதான் அடுத்த பிரிவுல வந்து 258வது பிரிவுல ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அது அக்கேட்டலாக இருந்தாலும் சரி, கன்வென்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த 258வது பிரிவுல தான் வந்து சொல்றாங்க. இப்ப ஒரு அமர்வு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு விசாரணை வந்து எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்த்தோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினிங் ஸ்டேஜ் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ செகண்ட் கொஸ்டினிங் ஸ்டேஜ் வந்து நம்ம பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினிங் ஸ்டேஜ்ல அவருக்கு எதிராக வந்து தாக்கல் செய்யப்பட்ட
சாட்சிய வாக்குமூலங்களை வந்து காப்பீஸ் கொடுத்துட்டு அப்புறம் அவர் வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வந்து தாக்கல் செய்யலாம் என்பதை பற்றியும் வந்து நாம் வந்து பார்த்தோம். இந்த செகண்ட் கொஸ்டினிங் ஸ்டேஜில் வந்து அவருக்கு எதிராக வந்து சொல்லப்பட்ட சாட்சியங்களை மறுத்தளிக்கக்கூடிய சாட்சி ஆவணங்கள் அவரிடம் இருந்தால் அதனை அவர் வந்து தாக்கல் செய்யலாம். தாக்கல் செய்யப்பட்டு அவருக்கு எதிராக வந்து சொல்லப்பட்ட அந்த சாட்சிய வாக்குமூலத்துக்கு எதிராக அவர் வந்து அவருடைய வாதத்தை வந்து டிஃபென்ஸ் கவுன்சில் முன்வைக்கும் போது அப்ப அந்த வழக்குடைய தீர்ப்புக்கு அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்பதுதான் இதில் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ தொடர்ந்து நம்மளுடைய அருண் லா யூனிவர்ஸ் சேனலில் பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் வந்து நன்றி.